guys, welcome back to my channel. பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா பேக் சைடு தான். இந்த பேக் சைடு நல்லா இருக்கும். இந்த பேக் சைடு கற்றுக்கிட்டு தான் நானும் கொஞ்சம் ஒன் டாப் படிக்க கற்றுக்கிட்டு இருந்தேன். இதை யூஸ் பண்ணி தான் நானும் ஒன் டாப் படிக்கிறேன். இன்னும் சில ஓயும் சில ஓயாது. இந்த ட்ராக் சைட்லேயே ஒரு 4 ஸ்டைல் இருக்குது. சில 5 ஸ்டைல் இருக்குது கைஸ். இதை மட்டும் கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒன் டாப் மட்டும்தான் உயுமே தவிர வேறு எந்த இதுவும் உயாது கைஸ். அதெல்லாம் சொன்னேன். சரியான ஒன் டாப் ஆகும். ஒன் டாப் ஃபுல்லாக ஒன் டாப் தான் இருக்கும் தவிர வேறு எதுவுமே ஒன் டாப்பை மிஞ்சவே முடியாது. அது வாய்ப்பே இல்லை. ஒன் டாப் தான். ஒன் டாப்னு வந்துட்டே இருக்கும் கைஸ். நான் அதே ட்ரிக்கு யூஸ் பண்ணி தான் நானும் மாஸ்டர் அடித்தது. அடுத்து மாஸ்டர் அடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்ல மாஸ்டர் அடிச்சு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணோன்னா நல்லா புஷ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற டெக்னிக்கு ஃபஸ்ட் டெக்னிக் சொல்கிறேன். ஃபஸ்ட் டெக்னிக் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிற ட்ராக். நம்ம வந்து கடன்னு பண்ணிகிட்டு இருக்கோம். பைத்திய மாட்டோம். பைத்தியம் வீஸ் அப்படிதான். இப்போ ட்ராக்ஸ் தான் வெயிட் பண்ணுங்க. ஏதோ ஆயிடுச்சு. ஸ்ட்ரைட் ஆக்கனா எனிமி ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது ட்ராக் பண்ணாதான் அது பேர் ஸ்ட்ரெயிட் ட்ராக். ஓகேவா கைஸ்? புரிஞ்சிச்சா கைஸ்? அதான் இது வந்து ஸ்ட்ரெயிட் ட்ராக். நான் சொன்னது எனிமி நேராக ஓடி வர தெரியும். அதேமாதிரி ஸ்ட்ரெயிட் ட்ராக் யூஸ் பண்ணால் முடிச்சு விட்டாங்க வாங்க தான் எனிமிக்கு கன்ஃபார்ம். அது உறுதி. சரியான ஒன் டாப் ஆகும். எனக்கு ஒன் டாப் உயலனாலும் உங்களுக்கு ஒன் டாப் கரெக்டாக உயும் கைஸ். ஏன்னா டெக்னிக் உண்மை கிடையாது. நான் பண்ணுற எனக்கு ஒழுங்காக பண்ண தெரியல. அதான் நான் ஒழுங்காக பண்ணல. இல்லை நான் ஒன் டாப் படிச்சு நான் போயிட்டே இருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இது வந்து எந்த கணக்கு ஒன்றா யூஸ் பண்ணலாம். இந்த கணக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணோம் இதுக்கு அப்படிலாம் கிடையாது கைஸ். ஒன் டாப்னு சொல்லிட்டு மாறான ஷார்ட் வைக்கலாம். இந்த பண்ணுற மாதிரி தான் நான் அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒன் டாப்லாம் வரும். சில அடி மட்டும் நான் அடிச்சு முடிச்சு வச்சிருப்பேன். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம செகண்டாக பார்க்க போகிறது டெக்னிக் வந்து ஒரு முக்கியமான டெக்னிக். அந்த டெக்னிக் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுற டெக்னிக் தான். நம்ம ட்ராகை சுத்தமாக அப்படி ஷேப்பில் வலிக்கிறது. சரிதா? டைம் கீழே அப்படியே எனிமி ஒயிட் கலரில் இருக்கும். நம்ம பண்ணுறதுக்கு ஃபுல்லாக போயிட்டு ரெட் கலரில் இருந்தால் மற்ற ஃபஸ்ட் டெக்னிக் சொன்னது அது ரெட் கலரில் பண்ணாலே எனிமி தூரமாக இருக்கும்போதோ ஷார்ட் ரேஞ்சில் இருக்கும்போது வேறு மாரி பண்ணும். ஃபஸ்ட்டு தூரமாக பண்ணும்போது வேகமாக டப்புன்னு ஏற்றிடணும். வானத்துக்கு போகணும். தப்பாக பண்ணிட்டோன்னா வானத்துக்கு போகணும். கரெக்டாக பண்ணோன்னா அடி வந்துட்டு வானத்துக்கு போயிடும் மீன்ஸ். ஓகேவா? அதுவும் நீங்கள் கிட்டேருந்து அந்த இது யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் கலரில் மாற்றி சுத்தமாக வராது. ஃபஸ்ட் அது பக்கத்தில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் மிட்ரேஞ்சி அடுத்து இல்லைன்னா லாங் ரேஞ்சு அந்த மாதிரி இருக்கும்போது தான் கரெக்டாக வரும். செகண்டாக சொல்கிற டெக்னிக் தான் யூஷேப் டெக்னிக். அதில் வந்து எனிமி ஒயிட் கலரில் இருக்கும். எனிமின்னு சொல்கிறோம் பாருங்க டாட். இந்த டாட்டை வந்து ஒயிட் கலரில் இருக்கும். எந்த டாட்னு கேட்டிங்கன்னா இந்த டாட் வந்து ஒயிட் கலரில் இருக்கணும். ஒயிட் கலர் இருந்தால் தான் சரியாக அடி விட முடியும். இந்த ஒயிட் டாட்டை இங்கே இருக்குங்க, இதை வச்சுக்கோங்க. இதில் நான் எக்ஸாம்பிளுக்கு பண்ணி காட்டுறேன் மீஸ். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அவன் மண்டையில் கரெக்டாக போவோம் மீஸ். ட்ராகன் கண்டிப்பாக உங்களோட ஏமை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி மாற்றுங்க. அப்போதான் இங்கே வித்தியாசமே மீஸ். இப்போ பாருங்கள், நான் எப்போதான் மேலே தூக்கினாலும் சுத்தமாக ஒன்றா போய்க்கலாம். இப்போ பாருங்க, பார்த்தீங்களா இல்லையா? அதை யூஷேப் ட்ராக் பண்ணாத சொல்லி ஒன் டாப் தான். இது எனக்கு ஒழுங்காக வரலதை தவிர உங்களுக்கு நான் ஒழுங்காக வரும் மீஸ். கொஞ்சம் யூஷேப் ட்ராக் பண்ணும்போது ஸ்லோவாக பண்ணுது.
நிறைய முக்கியமான விஷயத்த கொண்டு தோணும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் கரெக்டாக ஒரு பிடிச்சிருப்பேன். இங்கேருந்து கரெக்டாக போயிருக்கேன். செகண்ட் டெக்னிக் பேர் தேர்ட் டெக்னிக் பேருக்கலாம் டிக் டிக் மார்க் ட்ராக்னு சொல்லுவாங்க. இந்த டிக் மார்க் ட்ராக் என்ன வேணும்னா உங்களோட அந்த பட்டனை ஃபயர் பட்டனை டிக் ஸ்டைல வி ஷேப் ட்ராக் பண்ணாலே அதை கற்றுக்கலாம். அப்படி டிக் ஸ்டைல கீழே இறக்கி அப்படியே டிக் பண்ணுங்க. டிக் மார்க்கர் சொல்லுங்க. ட்ராக் இது வந்து டிக் பண்ணிட்டு இருங்க. அவ்வளோதான், அதோட முடிஞ்சோம் டிக் மார்க்கு. அதுவும் எதுவுமே உங்களை பார்த்து வரும்போது இது ஓடிட்டு இருக்காங்க பாருங்க, பார்த்து வரும்போது அந்த மாதிரி தான். பார்த்து வரும்போது அடித்தா நல்லா ஒன் டாப் விழுந்துடும். நாங்கள் பண்ணி பாட்டணும் பாருங்க. பார்த்தீங்களா இல்லையா டிக் மார்க் தான். அதுவும் பக்கத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வேகமாக பண்ணுங்க, தூரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்க. அப்போதான் கரெக்டான ஒன் டாப் டெக்னிக் உருவாகும். அடுத்து நீங்கள் ஒவ்வொரு அடிக்கும் ரீலோட் பண்ணிட்டே இருங்க. ரீலோட மட்டும் விட்டீங்கன்னா உங்களை அக்யூரசி குறைஞ்சிட்டே இருக்கும் கைஸ். ஒவ்வொரு அடிக்கும் ஒன் டாப் தான் அடிக்கும் கைஸ். எம்ப ஃபோர்த்தா பார்க்குற டெக்னிக் பேர் தான் டவுன் அப் ட்ராக் டெக்னிக். இந்த டெக்னிக்கை நிறைய பேர் என் ஒயிட் ஃபோர் அந்த மாரி என் எஸ்ஆர்எம்மே யூஸ் பண்ணியிருப்பாரு. அவரெல்லாம் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் மண்டை சாட்டு வச்சிருப்பாரு. அது சிம்பிளாக நானே தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது கைஸ். நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். நான் கேட்குறேன், ஒயிட் வச்சுக்கலாம், பிளாக் வச்சுக்கலாம், பிளாக்னு சொல்கிறேன், ஒயிட் வச்சுக்கலாம், ரெட் வச்சுக்கலாம் கைஸ். ஆனால் எனிமி எங்கே இருக்கான் நேராக பார்த்துக்கோங்க, உடம்புல இருக்கு பாருங்க. இப்போ நான் இவ்வளோ க்ளோஸ் வந்துட்டேன் கைஸ். என்ன பண்ணுவேன், பிளாக்கை கொஞ்சம் கீழே இறக்கி டப்புன்னு மேலே தூக்கணும். அவ்வளோதான் கைஸ். கீழே தூக்கி மேலே தூக்கணும், அவ்வளோதான் கைஸ். அதை பண்ணிட்டோன்னா உங்களோட ஒன் டாப்பு அக்யூரசி எல்லாமே ஏறி போயிடும். நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து எனக்கு ஒன் டாப் இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா இல்லையா எவ்வளோ கிட்ட இருக்கேன், அப்போ கூட ஒன் டாப்பு தெரிக்குது அப்படியே. இது வந்து நான் கரெக்டாக பண்ணால் சரியான ஒன் டாப்பையும் பார்த்தீங்கன்னா இல்லையா. இதை கொஞ்சம் தூக்கி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஒன் டாப்பு கொஞ்சம் பல மடங்கு அக்யூரசி ஏறி போயிடும். அடிக்கவே முடியாது உங்களோட ஒன் டாப்பை. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டஃப் கொடுக்கலாம், நல்லா இருக்கும், டஃப் கொடுக்கலாம் கைஸ். சரியான இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல்லைக்கனை தட்டி விட்டு பாருங்க ப்ளீஸ். இது முக்கியமான வீடியோன்னு நினைக்கிறேன், தெரியல, எனக்கு வந்ததான் சொல்லியிருக்கேன் கைஸ். லைக் பண்ணிட்டு பார்த்தா நல்லா இருக்கும் கைஸ். ப்ளீஸ் கைஸ் சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்சு கைஸ். பை 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 பை.